நம்ம பல பதிவுகளா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆப்பிரிக்கா பிராந்தியத்துல பிரச்சனை வரும்னா அது இந்த எத்தியோப்பியானால. இந்த எத்தியோப்பியால ஒரு டேமை கட்டிக்கிறாங்க. அந்த டேம்னால மேல இருக்கக்கூடிய சூடானுக்கு சரி, எஜிப்டுக்கு சரி போகக்கூடிய தண்ணி கம்மியா போறதுனால தண்ணி தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எத்தியோப்பியா நினைச்சா தண்ணி நிறுத்திட முடியும். அப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிராந்தியத்துல போர் வரும். அதுக்கான அடித்தளம் அமைகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இந்த எத்தியோப்பியாவுக்கு உலக நாடுகள் யாருமே கடன் கொடுக்கல. ஒரு கட்டத்துல இந்த டேமே கட்ட முடியாதுன்னு இருந்தபோது சீனா தான் தம்பி கலங்காத நான் இருக்கிறேன், பணம் எவ்வளவு வேணா தரேன் அப்படிங்கிறத சீனா கடன் கொடுத்துருந்தாங்க. எத்தியோப்பியாவும் வாங்கி கட்டிட்டாங்க. இப்ப அது சர்ச்சைக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல போர் வரும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதுக்கு அடித்தளம் போடுற மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா எத்தியோப்பியா இருக்கிறாங்களே, இது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. அதாவது இந்த நாட்டை சுத்தியும் பல நாடுகள் இருக்கு. இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் வெளியே போகணும், உள்ள வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாட்டோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான், இந்த எத்தியோப்பியாவோட அண்டை நாடுகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இந்த நாடுனால வணிகம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எத்தியோப்பியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கென்யா, மேல இருக்கக்கூடிய ஜிபூட்டி, அப்புறம் சொமாலியா, இவங்க கூட தான் டைப் வச்சுக்கணும் இந்த செங்கடலை பயன்படுத்தணும்னா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தியோப்பியா இந்த செங்கடலை பயன்படுத்துறதுக்கு ஜிபூட்டியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஜிபூட்டியில இந்த மேற்கோட பவர் அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனை வரும் அப்படிங்கிற காலத்துல கண்டிப்பா அங்க பிரச்சனையாச்சுன்னா எத்தியோப்பியானால போக்குவரத்து எதுவும் பண்ணிக்க முடியாது இல்லையா. அதனால எத்தியோப்பியா இந்த சொமாலி இருக்குல்ல, சொமாலியால நம்மளுக்கு சொமாலியான்னு தெரியும், ஆனா இந்த சொமாலியால பிரச்சனை இருக்கு. அதனால ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கு, ரெண்டு நாடுகளா இருக்கு. ஒன்னு சொமாலி லேண்டும்பாங்க, இன்னொன்னு சொமாலிம்பாங்க. அதனால எத்தியோப்பியா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சொமாலி லேண்டோட அக்ரிமெண்ட்டை போட்டு பாருப்பா உன்னை நான் தனி நாடா அங்கீகரிச்சுக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷனல் படி இந்த சொமாலி லேண்டை தனியா ஒரு நாடை அங்கீகரிக்கிறது கிடையாது. அது ஒரு டிஸ்பியூட்டட் பகுதியாக தான் இருந்துட்டு இருக்குது. சமீபத்துல சொமாலியாவும் சரி சொமாலி லேண்டும் சரி உட்காந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தாங்க. இது போல நம்மளா இணைஞ்சுக்கலாம், நம்மள ஒரே நாடா இருக்கலான்ட்டு. பட் அதெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல. இப்படி இருக்கும் சமயத்துல சொமாலியா லேண்டு வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எத்தியோப்பியா கிட்ட, இங்க பாருங்க எங்களை தனி நாளா அங்கீகரிச்சுக்கணும், எங்களோட போர்ட் நீங்க பயன்படுத்திக்கலாம், மிலிட்டரி பேஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட சில பல அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க எத்தியோப்பியாவும் சொமாலியாவும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொமாலியா, அதாவது சொமாலியா லேண்டுக்கும் எத்தியோப்பியா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சொமாலியா இப்போ காண்டாயி, உங்களுக்கு எதுக்கு அம்பாசிடர், எங்களோட அம்பாசிடர் வேண்டாம், எல்லாம் வாங்க, ரிட்டர்ன் வாங்க அப்படிங்கிறது போல கோவப்பட்டு, இது போல நீங்க எங்களை மீறி போய் சொமாலியா லேண்டு கூட அங்கீகாரம் பண்ண அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க தனியாக, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்பாசிடர் கூப்பிட்டுருக்காங்க. இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த பிராந்தியத்துல பிரச்சனை வருங்கிற பட்சத்துல சொமாலியா லேண்டு இந்த எத்தியோப்பியா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இந்த இடத்துல அணி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இந்த பிரச்சனை எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. புது வருஷம் பிறந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் அமைதியா போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது புது புது பிரச்சனையா கிளம்பிட்டு இருக்கு. அந்த ஒரு வரிசையில இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதை பத்தி தெளிவா ஏதாவது பதிவுகள் வேணும்னா சொல்லுங்க, செந்தில் டீகோட்ஸ்ல போடுவோம். ஏன்னா சொமாலியாவும் சரி சொமாலி லேண்டும் சரி எலெக்ஷன் வேற மாதிரி நடக்கும். அந்த சொமாலி லேண்டில் இருக்கக்கூடிய கிளான் எல்டர்ஸ் தான் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அதே போலதான் சொமாலியா சிமிலரா தான் இருக்கும். பட் இந்த ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஆனால் அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்னா இல்லை, அங்கே வேற மாதிரியான என்டையரான சிஸ்டம் இருக்கு. அங்கே ஏகப்பட்ட சிக்கல்லாம் இருக்கு. சமீபத்தில் கூட IMF இருக்காங்களே மிரட்டிட்டு இருந்தாங்க, பாருப்பா புதுசு ஆள் செலக்ட் பண்ணிக்குதுல அந்த ஆளை கொண்டு வந்து வெய்யி, பார்த்தா வந்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு கொடுப்பேன், இல்லை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல ரிட்டர்ன்லாம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ இல்லை, இந்த எலெக்ஷன் நடந்தபோது பண்ணியிருந்தாங்க சொமாலியால. இதுபோல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். IMF மிரட்டுறாங்கன்னா யாருக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஆள் அங்கே ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது போல பல உள்குத்துகள் உள்ளரசியல்கள் நடந்திருக்கு. அது போல செஞ்சாதான் இந்த எத்தியோப்பியாவை வணிகம் பண்ணாம இருக்க முடியும். அந்த சுத்தியும் இந்த எத்தியோப்பியாவை சுத்தி இருக்கிற பல நாடுகளும் அந்த எத்தியோப்பியாவை வணிகம் பண்ணாம விட்டோம்னா அந்த எத்தியோப்பியாவுக்கு அழுத்தம் கிடைக்கும். அந்த அரசாங்கம் கொஞ்சம் இணங்கமா வரும், சொல்றபடி கேட்டு நடந்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கையை மீறி போயிடும், பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இங்க என்ன நடக்க போன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ அப்படியே போனோம்னா பிரிக்ஸ்ல அர்ஜென்டினா ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டாங்க, சவுதி அஃபீஷியலா ஜாயின் பண்ணிட்டாங்க. எஜிப்ட் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனும் வந்த மாதிரி தெரியல. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஒரு டிசிஷனும் வந்த மாதிரி செய்தி இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி வருஷ பிறப்பு நடந்துச்சு. பிரிக்ஸுங்கிற அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும், ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் அமையும் அப்படிங்கிறது போல எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரத்துல எல்லாம் நடந்துரும். அதுக்கான படிகள் அமைச்சிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா, இந்தியா, சீனா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இதுவாடி போயிட்டு இருக்க. அடுத்து நம்ம அமெரிக்கா பக்கத்துல போயிட்டீங்கன்னா அமெரிக்காவோட சாப்பர்ஸ் இந்த செங்கடல்ல 3 ஹவுதியோட படகுகள் மேல தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது நடந்த ஒரு சில மணி நேரத்திலேயே அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பிராந்தியத்துல இந்த பிரச்சனையை வந்து நாங்க எஸ்கலேட் பண்ணணும்னு நினைக்கல, அதாவது யமனுக்குள்ள போய் நாங்க தாக்குதல் பண்ண கிடையாது. இந்த ஹவுதிஸ் இந்த கடல் வழியா வந்து அங்க இருக்கக்கூடிய வணிக கப்பல்கள் மேல தாக்குதல் பண்றதுனால நாங்க எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தாக்குதல் பண்ணிக்கிறோம்.
அந்த 3 கப்பல்களையும் நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். நாங்கள் தற்காப்பு தான் செஞ்சுக்கோமே தவிர இந்த பிராந்தியத்தில் பிரச்சனையை பெருசாக்கணும்னு சொல்லி எதுவும் செய்யலை அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறாங்க. நான் செஞ்சாச்சே, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அவங்க தரப்புல இருந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்க இல்லையா? ஏன்னா இப்ப வரைக்கும் அமெரிக்காவோட போர்க்கப்பலை தாக்கணுன்றதுக்காக எந்த ட்ரோன் விட்டாங்க அப்படிங்கிறதோட செய்தி இல்லை. இது போல ட்ரோன்கள் வந்துச்சு, அதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதோட தான் ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க தரப்புல இருந்து ஏவக்கூடிய ட்ரோன்கள் நேரம் இந்த போர்க்கப்பல் வந்து மோதுற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இது எஸ்கலேஷன் ஆகதானே செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இப்போதைக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு தாக்குதல் இங்க நடந்திருக்குது. இது மட்டும் இல்லாம யூகே தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்குது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த செங்கடல்ல ஹவுதி சேர்த்து போராடுறதுக்கு நாங்க தயாரப்பா அப்படிங்கிறதோட யூகே தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த யூகே எல்லா பிரச்சனையும் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த வெனிசுவேலால போர்க்கப்பல் அமைச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா வெனிசுவேலாவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா கயானாக்குள்ள பூந்து அந்த எஸ்கியூபோவா அந்த பகுதியை வெனிசுவேலா முழுங்கி ஏப்பம் முட்டுரும். அதனால அங்க ஒரு பிரச்சனைக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இப்ப இந்த செங்கடல்ல ஹவுதிஸ்க்கு எகெயின்ஸ்டா கூடிய பிரச்சனைக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில யூகே போரிஸ் ஜான்சன் அவர்கள் முன்னாள் பிரதமர் தான் வந்து உள்ள போய் உட்காந்து நாட்டாம் பண்ணி தான் கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிற பேர்லாம் வந்துட்டு இருக்குது. இப்ப அங்கேயும் வந்து முழுமையான சப்போர்ட் கொடுப்போம். இப்ப கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, அதிகமான மிசைல்களை வந்து கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு எத்தனை பிரச்சனையாப்பா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்குது. இப்ப பாருங்க, இந்த நியூ இயருக்கு சைனாவோட அதிபர் இருக்கிறார்ல ஜி ஜின்பிங் அவர்கள், அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது டிவியில உட்காந்து பேசிக்கிறாரு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போல டைவான் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த சைவானை வந்து முழுங்கி ஏப்ப முட்டுறலாம் அப்படிங்கிறது போலதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்குது. அதோட சாராம்சம் தான். அப்படின்னா சமிகை கொடுத்துட்டாரா, கூடிய சீக்கிரத்துல தைவான்ல எலெக்ஷன் வரப்போது, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலெக்ஷன்ல ஏதுவான மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கலைன்னா சீனா முழுங்கிரும்பா இந்த வருஷத்துல அப்படிங்கிறது போல ஒரு சமிகை ஜி ஜின்பிங் அவர்கள் கொடுத்துட்டாரு. இத்தனை நாள் அனலிஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, சீனா முதல்ல பண்ணுமா, சீனாலாம் பண்ணாது, போருக்கு போற மாதிரி விருப்பம் இல்லை அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா நிக்கராகுவால போயிருக்கிறாங்க, ஏதோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறாங்க. இந்த சைடு மிடில் ஈஸ்ட்ல எத்தியோப்பியா, ஜிபூட்டி, இது எல்லாத்துக்கூடயும் நல்ல கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க. பல ஆப்பிரிக்க நாடுகளோட சீனாக்கு நல்ல கனெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தைவானை முழுங்கி ஆப்பு முடுற மாதிரி சீனாவோட ஜி ஜின்பிங் அதிபரே சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட ஒரு கேள்வி வந்துருக்குது. ஆக மொத்தம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்குது உலகம், இந்த உலக போருக்கு போறதுக்கு அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது படியே வரக்கூடிய செய்திகள்லாம் நடக்குது. இந்த புத்தாண்டோட தொடக்கம் யூஎனோட செக்ரட்டரி ஜெனரலான ஆண்டனோ கத்தரோஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கையை நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்தாலும், ஆனா நடக்கக்கூடிய செய்திகள், கேட்கக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி இல்லையோ, நம்ம பிரச்சனையில இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்காக துருக்கி தரப்புல இருந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கிறாங்க இந்த வருஷத்துல. என்னன்னா, சமீபத்துல யூகே தரப்புல இருந்து உக்ரைனுக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் கொடுக்குறோமப்பா அப்படிங்கிறது போல. இந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் கருங்கடலுக்குள்ள போகணும்னா துருக்கி வழியா தான் போய் ஆகணும். அதனால துருக்கி கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு விடமாட்டேன், திரும்பி ஓடிடுங்க எல்லாரும், ஃப்ரீயும் கிடையாது, டொனேஷன் கிடையாது, போர் கப்பல்கள்ல இங்க பக்கம் வரக்கூடாதப்பா அப்படிங்கிறதோட திருப்பி அனுப்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தியா இருக்கு. ஒருவேளை இந்த யூகேவோட மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் மட்டும் உக்ரைனுக்குள்ள போய் அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்ல ஏதாவது ஒரு வெடிமருந்துகள் இருந்து இல்ல அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் போறதை பார்த்தோடனே அது போர் கப்பலுங்க, நாங்க தாக்குவோம் அப்படின்னு ரஷ்யா ஏதாவது தாக்கி பிரச்சனை பெருசா இருந்ததுன்னா யூகே தரப்புல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க நாங்க கிஃப்ட் கொடுக்குறோங்க, அந்த கிஃப்ட் போய் சேர்றதுக்குள்ள தாக்கிட்டாங்க, எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல்ல கிஃப்ட் கொடுக்கறதுக்காக டெலிவரி பண்றதுக்கு அவங்க அளவு தான் போவாங்க, இதனால எங்க செயல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி ஏதாவது பண்ணியிருப்பாங்களா. இது போல பிரச்சனை நடந்திருக்கும். நல்ல வழியா துருக்கி எடுத்த முடிவுனால இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல வழியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏதோ நல்ல நல்ல செய்திகளும் சைட்ல துணுக்கு செய்தியா வந்துட்டு இருக்கு. இது போல நல்ல முடிவுகளா வந்து சில நாடுகள் எடுக்கிற முடிவுனால இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே சுமூகமா முடிகிற மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.